மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். வாலிபர் எழுந்து அவனை சேலையிலே சுற்றி வெளியே எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்துக்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல்லு. அவள், ஆம், இவ்வளவுக்கு தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவளுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்தில் விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள். கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பானவர்களே, ஆதி திருச்சபையில் நடந்த இந்த உண்மையான மெய்யான சம்பவம், இந்த அனனியா சப்பிராள் என்ற இந்த தம்பதியினர் அவர்கள் திருச்சபையில் அவர்களுள்ள எல்லாரையும் அவங்க வஞ்சித்தாங்க. ஆண்டவருடைய பங்கை அவர்கள் எடுத்தது மாத்திரமல்ல, அது பொய் சொன்னதின் நிமித்தமாக பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு எதிராக செயல்பட்டதை நம்ம பார்க்கிறோம். இந்த அனனியாவும் சப்பிராளும் அவர்கள் இந்த ஆதி திருச்சபையில் ஒரு பங்காக அவர்கள் இருந்தாங்க. அவர்கள் மற்றவர்களைப் போல அவர்கள் தாங்களும் நல்ல பேரை எடுக்கணும் விரும்பி பாராட்டை பெற வேண்டும் என்று சொல்லி அவர்கள் என்ன செஞ்சாங்க? நிலத்தை விற்றாங்க. எல்லாத்தையுமே கொண்டு போய் அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கல. இதை வஞ்சித்ததின் நிமித்தமாக, பொய் சொன்னதின் நிமித்தமாக, இந்த ஒரு சீரியஸான இந்த பாவத்தின் நிமித்தமாக, இந்த காரியத்தினால அவர்கள் 2 பேருமே மரித்தாங்க. இந்த பயம் சபையார் எல்லாருக்குள்ளாகவும் அங்கு அந்த ஒரு பயம் வந்துச்சு. ஏன் அப்படின்னா, இது கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு ஏதுவாக சபை காணப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறதாக இது காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம பாவத்தினால வரும் விளைவுகள் பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அநேக காரியங்கள் நம்மளோட வாழ்க்கையில் தப்பாக நடக்குது. ஏன் நடக்குது? நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு வேளை பாவமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் மறைந்திருக்குமாயின் அதை அறிக்கை செய்து நம்ம விட்டு தேவ இரக்கத்தை பெறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் கிருபை இன்னும் பெருகுகிறதாக இருக்கிறது. பாருங்க, இந்த 3 மணி நேரம் கழிச்சு மனைவியாக சப்பிராள் உள்ளவரா அவளிடத்துல பேதுரு கேட்கும்போது அவளும் கணவனும் சேர்ந்து இந்த காரியத்துல அவங்க போய் சொல்றாங்க. அதனால உடனடியாக நியாய தீர்ப்பு இங்க வருகிறதை நாம பார்க்கிறோம். அப்போ ஒருபோது நம்முடைய தவறை, இவங்க கணவன் மனைவி நினைச்சாங்க தவறை நம்ம தேவனிடத்துல மறைத்து விடலாம் என்று சொல்லி. ஆனா ஆண்டோடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல பொய் சொன்ன, வஞ்சித்த 2 பேருடைய ஜீவனே எடுக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில பாவத்தை நம்ம மறைத்து வைக்கிறோமா, அல்லது அறிக்கை செய்து நாம் விட்டு விடுகிறோமா? இரக்கம் செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அப்போ இந்த ஒரு நீதியுள்ள உத்தரவு இந்த ஆதி திருச்சபையில் நடந்ததை நம்ம பார்க்கிறோம். ஏன் பரிசுத்த குலைச்சல், 1 நபரால 2 நபரால இந்த பரிசுத்த குலைச்சல் உண்டாத நிமித்தமாக அங்கு ஆண்டவர் தேவ கோபக்கினை அவர்கள் மேல வருகிறதை நம்ம பார்க்கிறோம். ஸோ ஆண்டவர் பொறுமையா இருக்கிறதுனால அவர் பாவத்துக்கு அனுமதிக்கிறார் அப்படின்றது இல்லை. ஆண்டவர் நம்ம இது நீடிய பொறுமையா இருக்கிறார், உண்மைதான். கிருபையா இருக்கிறார், உண்மைதான். அதே சமயத்துல அவர் பரிசுத்தம் உள்ளவரா இருக்கிறார். நம்மளுடைய பொறுமையோ, நம்ம நிதானத்தையோ, நீதி நியாயத்தையும் நம்ம என்ன செய்ய முடியாது, அதை டெஸ்ட் பண்ண முடியாது. அவர் நீதியுள்ள தேவன். அவரோடு கூட நம்ம நெருங்க அவரை போல பரிசுத்தமாய் நாமும் மாறுவோம். பரிசுத்த வாழ்க்கை வாழ கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பாருங்க, இந்த அனனியா சப்பிராள் உடனடியாக அவர்கள் மரித்தாங்க. இதுலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய பாடம் என்ன அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட எதையுமே மறைக்க முடியாது, எல்லாமே அவருக்கு வெளியரங்கமாக இருக்கிறது. 2வது, நாம் ஆண்டவருக்கு விரோதமாக பொய் சொல்லுவோமே ஆனால் அது நாம் வஞ்சிக்கப்படுகிறவர்களாக இருக்கிறோம். பசியுள்ளவனுக்கு ஆண்டவர் தாகத்தை, பசியுள்ள ஆத்துமாவை கர்த்தர் நன்மையினால திருப்தியாக்குகிற தேவனாக இருக்கிறார். அப்போ நம்ம எந்த காரியத்திலையும் நாம் அவர்
நம்ம அவர்கிட்ட மறைக்காம ஒழிக்காம அவருடைய பிரசனத்துக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? தாகத்தோடு கூட வாஞ்சியோடு கூட அவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம இருதயத்துல கர்த்தர் வாஞ்சியை ஊற்றுவார். அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்ம விட்டு அவர் என்ன செய்வார்? எடுத்து போடுவார். அருவருப்பான காரியங்கள், பரிசுத்த குலைச்சல், உண்மையில்லாத காரியங்கள் எதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருக்குதோ அதெல்லாம் பரிசுத்தப்படுத்தி நம்மளை தூய்மையாக்கி நம்முடைய வாழ்க்கையில ஒரு எழுப்புதலை தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த நாளிலும் நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்ப்போம், சோதித்து பார்ப்போம். ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில நம்ம மறைக்கிறோமா? வெளியே ஒன்று உள்ள ஒன்று அப்படியாய் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா? இன்றைக்கு மனம் திரும்புவோம். ஆண்டோடைய இரக்கத்துக்காக நம்ம அவர்கிட்ட கேட்போம். பரிசுத்தத்தில் நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. அவரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, எங்களை வாழ்க்கையில் மாய்மாலத்தனம், அருவருக்கிற காரியம் வேண்டாமே அப்பா. எங்களை இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன், நமக்கு பயந்து உடைய வழிகளில் நடக்க, நமக்கு பிரியமானதை செய்ய நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும். இன்றையே இரட்சணிய நாள், இன்றையே ஆண்டவரே மனம் திரும்புதலின் நாள் என்று பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிட கர்த்தர் கிருபை தாரும். உடைய இரக்கத்துக்காக நாங்கள் கெஞ்சுகிறோம், கிருபைக்காக நாங்கள் வேண்டி நிற்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்தத்தில் நடக்க கர்த்தர் எங்களை பலப்படுத்துவீராக, தைரியப்படுத்துவீராக, திடப்படுத்துவீராக. துதிகன மகிமையாவுமக்கு செலுத்தி இன்ப இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.